இந்த பிறவில ஒருத்தர் திருடி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவர் அதை மட்டும்தான் செய்யணும், மாற்றி செய்யக்கூடாது. நான் ஓடி ஆடி சம்பாதிக்கிறேன், நான் இங்கேருந்து பறந்து பறந்து போனாங்கன்னா பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், வீட்டுக்கு வருமானம் வராது. அவங்க தான் மிகப்பெரிய தொழிலதிபராக ஃபியூச்சரில் வருவாங்க. கையில் பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப நான் டேக்ஸ் கட்டி நான் பக்காவாக என்னோட பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படியான ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவங்க பணத்தை யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்குலாம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா அது நார்மலாக ரொம்ப மரியாதைக்குரிய நட்சத்திரம்லாம் சொல்கிறாங்க. அதனால அந்த மரியாதைக்குரிய நட்சத்திரங்கள் சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய சுற்றுப்பயணங்கள், வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய நிறைய வேலைகள் அதுக்காக இருந்தது. நிறைய கிளைண்ட்ஸ் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் எனக்கும் போயிட்டு வர வாய்ப்பு கிடைச்சதுனால அதுக்காக நான் அங்கேயே இருந்துட முடியாது, போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தீர்வு கொடுத்து திருப்பி இங்க வந்தாச்சு. ஓகே, சரி. நானும் ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுதான் இப்போ பேச போறோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கணும்? எதை பண்ணுனா அவங்களுக்கு பிஸ்னஸ் சக்சஸ் ஆகும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த ராசிக்கு இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி ஏதோ செக்ரிகேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்களா சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ராசிக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணால் செட் ஆகாது, இவங்களுக்கு இது பண்ணால் செட் ஆகாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி யாரு என்ன ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை ஃபர்ஸ்ட் மெயினாக பார்க்கணும்? எல்லாருக்குமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இருக்கிற மோகத்தை விட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சரியா வரலன்னா தான் இதெல்லாம் பிரட்டி பார்ப்பாங்க. நம்ம என்ன தவறு பண்ணோம், எங்க விட்டோம் அப்படின்னு. இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம சரியான ஒரு பாதையை தொட்டிருக்கலாமே அப்படின்னு 99.99% அப்போதான் நமக்கு அந்த ஞானம் வரும். ஆனால் பொதுவாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம், முதல்ல ஒரு ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய அதுக்கான ரூல்ஸ் இருக்கு. அதை எப்படி பார்க்கலாம்? இப்போ நானே இருக்கேன், நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு லாங் டைம் கோலாக என்ன இருக்கும், நான் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். ஒரு நாள் நம்ம ஒரு முதலாளி ஆயிடணும் அப்படின்ட்டு. நான் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்த்துட்டேன் சார். இப்பயாவது அட்லீஸ்ட் நான் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், அது எனக்கு சரியா வருமா? நம்ம ஊர் பக்கத்துலலாம் ஒரு பழமொழியே இருக்கு, தெரியாத தொழிலவன் அதாவது அதை எடுத்தவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் அப்படின்ட்டு. முதல்ல ஒரு தொழில் நம்ம கூட ஒட்டுதான்னு முதல்ல பார்க்கணும். அப்படி ஒட்டுச்சுன்னா தான் நமக்கு அது மூலமா வருவாய் வரும். சில பேர் எந்த தொழில் நம்ம கூட டிராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதை பிடிச்சிட்டு போறதே பெரிய விஷயம். அதை விட்டுட்டு நமக்கு தெரியாத ஒரு புது விஷயத்துல எப்பயுமே வீட்டுக்கு வருமானம் வருது, நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க இல்லை ஒரு தொழில் பண்றீங்க, அதன் காரணமா வீட்டுக்குள்ள ஒரு வருவாய் வருதுனாலே அந்த தொழில் உங்களோட டிராவல் பண்ண தயாரா இருக்குன்னு அர்த்தம். நீங்க இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கீங்க, சினிமா தான் என் தொழில், நடிக்கிறதா என் தொழில்னா நீங்க அதை தவிர்த்து வேற எதை மாத்தி பண்ணாலும் வீட்டுக்கு வருவாய் வராது. நீங்க சந்தோஷமா இருக்கலாம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு, ஆனா வருமானம் வேணும் இல்லையா? ஒரு வேலைங்கிறத நம்ம எதுக்கு பார்க்கணும்? நம்ம வேலை பார்க்கறதுனால சில பேருக்கு மட்டும்தான் அவங்க பார்க்குற வேலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும், வருமானமும் வரும். அது ரொம்ப குறைவான ஆட்களுக்கு தான் அந்த மாதிரி அமையும். சரி, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில பேர் குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 தொழில் மாற்றிருப்பாங்க. ஒரு தசாபுத்தி என்டர் ஆகும்போது ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, அது முடிக்கிறதுக்குள்ள அதை மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்த தொழிலுக்கு போயிடுவாங்க. இதெல்லாமும் கூட எதனால நடக்குது அப்படின்னா ஜாதக ரீதியான உள்ள அமைப்புகள் தான். பொதுவாக நான் தொழில் பண்ணலாமா சார் அப்படின்னா இருக்கிற முதல் ரூல் என்ன அப்படின்னா, என்னோட சந்திரன் லக்னத்துல இருந்து 6, 8, 12 இடங்கள்ல சந்திரன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துருச்சுன்னா சொந்த தொழில் பண்ணலாம். முதல்ல சொந்த தொழில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஆனா சொந்த தொழில் செய்யலாம். அதிக முதலீடு இல்லாத தொழிலா பார்த்து பண்றது பெட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கமிஷன் பேசிஸ்ல தொழில் பண்ணலாம். ஓகே, இப்ப நான் என்னோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி என்னோட திறமையை பேஸ் பண்ணி ஒரு தொழில் செய்யலாம். அதுக்கு சந்திரன் 6, 8, 12ல தாராளமா இருக்கலாம். ஒரு ஜோதிடமே ஒரு தொழில்னு வச்சுக்கிருவோம். எனக்கு சந்திரன் 6, 8, 12ல இருக்கு அப்படின்னா தாராளமா செய்யலாம். ஏன்னா இதுல மூலதனம் அப்படின்னா என்னோட ஞானம் தான் இதுல மூலதனம், என்னோட அறிவு தான் இதுல செயல்பட போதே தவிர நான் போய் இதுல எதுவும் முதலீடு போறது இல்லை. அந்த மாதிரி முதலீடு இல்லாத தொழிலை தாராளமா எடுத்து செய்யலாம். அப்போ என் சந்திரன் 6, 8, 12ல இருந்துருச்சுன்னா தொழிலை யோசிச்சு இறங்குங்க. 3/4 பேர் சந்திரன் 6, 8, 12ல இருக்கிறவங்க, தன்னோட லக்னத்துக்கு 6, 8, 12ல இருக்கிறவங்க தொழில்ல மிகப்பெரிய முதலீடு பண்ணி மாட்டிக்கிடுவாங்க ஒரு காலகட்டத்தில். நான் 2 கோடி
முதலீடு போட்டேன் சார், 5 கோடி 10 இந்த மாதிரி மாற்றவங்க ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சந்திரன் 6 8 12ல நிற்கும். அப்போ இப்படி இருக்குனாலே ஒரு தடவைக்கு 7 தடவை யோசிச்சு ஒரு தொழிலுக்குள்ள இறங்குங்க. இது முதல் விதி. அடுத்து யாருக்கெல்லாம் சரியா வரும்? ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு அப்படின்னா 9 அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு ஜாதக கட்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்க தைரியமா தொழில் தொடங்கலாம். அவங்களுக்கு தொழில்ல முன்னேற்றமும் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், கீழே விழுந்தாலும் திருப்பி அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஒரு இடத்துல இருந்து உதவி உடனே தேடி வரும். நீங்க எதனா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இந்தாங்க உதவி அப்படின்னு வந்து தானா நிக்கும். வரும். தானா வரும். ஏன்னா எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. எப்படி நமக்கு அன்றாட லைஃப்ல இருக்கோ அதே மாதிரிதான் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதும் சில காலகட்டங்கள்ல நல்ல லாபங்கள் வரும், சில இடத்துல நெகட்டிவ்ல நம்ம பிரயாணம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டயத்துல தாங்கி பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு உதவி பிரபஞ்சத்துல இருந்து வரணும். அப்பதான் அந்த தொழில் நம்மளோட டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா தொழில் பண்ணலாம். அந்த தொழில் என்னைக்கும் உங்களை கைவிடாது. அதே போல ஒரு திக்பலம் இருக்கிற ஒரு கிரகம், திக்பலம்னா திக்பலம்னா இப்ப லக்னத்துல குரு இருக்கு அப்படின்னா குரு திக்பலம். நம்மளோட லக்னத்திலே 4ஆம் இடத்துல சந்திரனோ சுக்கிரனோ இருந்தா அது திக்பலம். இப்போ அந்த திக்பலம் பெற்ற கிரகம் தசா நடத்துதுன்னு வச்சுக்கங்க, நீங்க அது சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சீங்கன்னா பெரிய லெவல்ல ஜெயிச்சிருவீங்க. தொழில பெருசா ஜெயிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா திக்பலம் 1 2 திக்பலம் அவங்க ஜாதக கட்டத்துக்குள்ள இருக்கும். அந்த டயத்துல அந்த தசாபுத்தி நடக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாம அவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்குரிய தொழிலை செய்யும் போது ஜெயிச்சிடலாம். ஸோ திக்பலம் இருக்கிற ஒரு ஜாதக கட்டத்துல திக்பலம் இருக்கு அப்படின்னா நீங்க தொழிலுக்கு தயாராகிக்குங்க, செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லாரும் பொதுவா பாக்குறது தொழில் ஸ்தானம் அப்படின்னே ஒரு இடம் இருக்கு ஜாதக கட்டத்துல. அது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னத்துல இருந்து கவுண்ட் பண்ணி வரும்போது 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம். அந்த இடத்துல இன்னொன்னும் இருக்கு, கர்மாவும் அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ என் கர்ம தொழிலை நான் செஞ்சா எனக்கு கர்மா வராது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என் கர்மா என்னவோ அதுக்கான ஒரு தொழில் நான் அமைச்சுக்கிட்டேன்னா எனக்கு அதுல வருவாய் வரும். எனக்கு வருவாய் எங்கேயுமே பிரேக் ஆகாது. ஒரு உதாரணம், இந்த பிறவில நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும் அப்படின்னா நான் பிசினஸ் மேன் ரோல் தான் பிளே பண்ணணும். நான் ஒரு சாதாரண வேலைக்கு போகிற வரைக்கும் எனக்கு அந்த வேலையில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. என் லைஃப் ஒரு சரியான பாதையில போகவே போகாது. சில பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு வேலைக்கு போறேன் சார், 6 மாசத்துல அந்த கம்பெனில இருந்து நான் வெளியில வர மாதிரி ஆயிடுது, இத்தனைக்கு நான் நல்லா வேலை பார்க்குறேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என் உழைப்பெல்லாம் அந்த நிறுவனம் வாங்கிட்டு போயிடுது, நான் போட்ட உழைப்புக்கு இந்நேரம் நானே ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்திருக்கணும், அதுக்கான குவாலிட்டிஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆனா இன்னும் நான் வந்து ஒரு வேலையில தான் இருக்கேன், ஒரு ஜீவனத்துல தான் நான் வந்து என்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரவங்க எல்லாரையும் பாருங்க, அவங்க ஜாதக கட்டத்தை வாங்கி பாருங்க. இப்படி ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா கர்மா என்னவோ தொழில் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அந்த கர்ம தொழிலை பண்ணும் போதுதான் உங்களுக்கு முதல்ல வருவாய் வர ஆரம்பிக்கும். சில பேர் 40 வயசுக்கு மேல சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க கர்ம தொழிலை அவங்க செய்யலைன்னு அர்த்தம். இந்த பிறவில ஒருத்தர் திருடி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவர் அதை மட்டும்தான் செய்யணும், மாத்தி செய்யக்கூடாது. மாத்தி நாளைக்கே நான் திருந்திடுறேன்னு திருந்தினாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. அதுக்காக நான் அதை என்கரேஜ் பண்ணல. தன்னோட கர்மா என்னவோ அந்த விஷயத்துக்கான தொழில் செய்யும் போது வருவாய் நிச்சயமா வரும், தடை பண்ணாம வரும். சில பேருக்கு அந்த சக்சஸ் ரொம்ப சின்ன வயசுல கிடைக்கும். ஒரு 24 வயசுல நான் தொழில் தொடங்கினேன் சார், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா உருவாக்கிட்டேன் சார் அப்படின்னா இந்த கர்மாவை அவங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு, நான் ஹோட்டல் தொழில் தான் பண்ணணும்னு எனக்கு கர்மா இருக்குன்னா நான் ஹோட்டல் தொழில் தான் பண்ணணும், அதை தொடர வரைக்கும் எனக்கு நிரந்தர வருமானம் வராது. சில பேர் அரசாங்கத்துல போய் உட்காந்துருவாங்க, அரசாங்க வேலையில இருப்பாங்க, ஒரு அரசாங்க அதிகாரியா இருப்பாங்க. அவங்களாம் சின்ன வயசுல தானே செலக்ட் ஆகி போறாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. அவங்க இந்த பிறவி எடுத்ததுக்கு காரணமே அரசாங்கத்துல வேலை பார்க்கறதுக்கு தான். அதை தொட்டதுல இருந்து அவங்க லைஃப் அது பாட்டு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். மாத்தி கீத்தி ஏதாவது பண்ணாங்க மாட்டிக்கிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட ஹாரோஸ்கோப்லயும் நம்ம கர்மா என்ன, அதோட அளவு என்ன, அந்த தொழில் என்ன. சரி, பொதுவா கர்மான்ற ஒரு வார்த்தை இருக்கு, அது என்ன அப்படின்னா நம்ம பண்ண நல்லது கெட்டதுகளோட காம்பினேஷன் தான் கர்மா. அந்த கர்மாக்கும் தொழிலுக்கும் என்ன சார் தொடர்பு இருக்கு அப்படின்னா, நம்ம பொதுவாக காசு சம்பாதிக்கணும்னு எல்லாருக்கும் என்ன இருக்கு, ரைட். ஆனால் நம்மளோட தேவைன்னு பார்த்தா ரொம்ப குறைவு. நம்ம என்ன அதிகபட்சம் 3 இட்லி சாப்பிடுவோமா ஒரு நாளைக்கு. அதை தாண்டி சம்பாதிக்கிற ஒரு பணத்துலையும் கர்மா ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வர அவ்வளோ பணத்துலையும் சாப்பிட்ற பணம்னு பார்த்தா என்ன மிஞ்சி போனால் ஒரு 3 இட்லிக்கு எவ்வளோ செலவாயிட போகுது. அதுக்கு மேலே சம்பாதிக்கிற அவ்வளோ பணமும் கர்மா, கண்டிப்பாக கர்மா. இதை கொண்டு போய் நம்ம எங்கே என்ன பண்ணுறது? ஆனால் பணம் சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா? வீட்டுக்குள்ள பணம் வருதுனாலே கர்மாவை நம்ம கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வரோம்னு அர்த்தம். நீங்க கர்மாக்கு உண்டான தொழிலை செய்யும் போது, இப்ப ஜோதிடம் தான் எனக்கு கர்மாக்கான தொழில்னா நான் அதை செய்யும் போது கர்மா வராது.
ம். எனக்கு நடிக்கிறது தான் தொழில், எனக்கு டான்ஸ் பண்றது தான் தொழில் அப்படின்னா அதை செய்யும் போது எனக்கு கர்மா வராது. நான் மாத்தி பண்ணேன்னா வீட்டுக்கு நிச்சயமா கர்மா வரும். அதனாலதான் ரொம்ப பேர் அவஸ்தைப்படுறது என்ன அப்படின்னா, ம். தனக்கு புரியாத தொழில் ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்ல பிடிக்காத தொழில் ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்ல அந்த தொழில் இவரை பிடிச்சிக்கிட்டு விடாது, இதுல இருந்து வெளியில போகாத அப்படின்னு இழுத்து பிடிச்சிட்டு 20 வருஷம் 25 வருஷம் வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடும். இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அப்போ தனக்கான கர்மாவோட அளவை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிறவிக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம், அந்த அளவை புரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நிச்சயமா எல்லாரும் சக்சஸ் ஆகலாம். ம். அது வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி. இன்னும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என் கர்மா தொழிலை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என் கர்மா என்னவோ அந்த தொழிலை எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு வேளை மாற்றி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்கள் நேரம் கரெக்டாக இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் புண்ணியங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா, உங்கள் கர்ம தொழிலை பண்ணுறதுக்கான உந்துதலை அந்த கர்மா செஞ்சிடும். நீங்கள் வேற எதுலையா கை வச்சீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்னென்னமோ பண்ண சார் பொத்துன்னு ஒரே நாளில் விழுந்துருச்சு. சரி, அப்புறம் அது எப்படி அந்த கர்மா நமக்கு இந்த தொழில் தான் அப்படின்னு நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? பொதுவாகவே ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டா சில ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ம். ஒரு ஜாதக கட்டத்துக்குள்ள எல்லாரும் பண்ற வேலை என்னன்னா, லக்னத்துல இருந்து 10ஆம் இடம் என்ன இருக்கு, அதுல என்ன கிரகம் நிக்குதோ அதுக்கான தொழிலை பண்ணா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ம். இப்போ ஒரு வேலை லக்னத்துல இருந்து 10ஆம் இடத்துல குரு இருக்காரு, சரி நம்ம அப்ப டீச்சர் ஆயிடுவோம், ஏன்னா குருனா டீச்சர், ம். ஒரு டீச்சரோ ப்ரொஃபஸர் ஆயிடுவோம், அப்ப நமக்கு சேஃபான ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா பிரசனத்துக்கு தான் 10ஆம் இடத்தை போய் பார்க்கணும் டைரக்டா, நம்மளோட ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்தை டைரக்டா ரெஃபர் பண்ணக்கூடாது. அப்ப என்ன ம். செய்யலாம் அப்படின்னா, இன்னும் ரொம்ப பேர் சந்திரன்ல இருந்து 10ஆம் இடம் என்னவோ, நம்மளோட சந்திரன் எங்க நிக்குதோ ம். அதுல இருந்து 10ஆம் இடம் என்னவோ அந்த இடத்துக்கு உண்டான தொழிலை பண்ணலாம் அப்படின்வாங்க. அந்த தொழிலை பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த தொழிலை பண்ணும்போது. ஆனா வருமானம் வராது. ம். ரொம்ப பேர் பண்ற தப்பு இதுல தான். சந்திரன்ல இருந்து 10ஆம் இடத்தை பார்த்து அதுக்கான தொழிலை பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலே எங்க இருந்து பார்க்கணும், எது ரெஃபரன்ஸ் புள்ளி அப்படின்னா, உங்க சனி உங்க ஜாதகத்துல எங்க நிக்குதோ அதுல அதுல இருந்து இருந்து 10ஆம் 10வது இடம். இடம். ம். அது ஒரு கிரகத்தையோ ஒரு கட்டத்தையோ காட்டும் இல்லையா, அந்த தொழில் எடுத்து செய்யும் போது நிச்சயமா சக்சஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு உதாரணம், ம். என்னோட சுய ஜாதகத்துல எனக்கு தனுசுல சனி இருக்குன்னு வச்சுக்கிருவோம். ம். கரெக்டா தனுசுல இருந்து 10ஆம் இடம் கன்னி அப்படின்னு வரும். இந்த கன்னிங்கிற இடமே ஒரு கடை, ஒரு ஷாப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறத காட்ட வருது. அப்போ ஒரு ஷாப், ஒரு கடை மாதிரி வச்சு இவங்க அதாவது ஒரு தொழிலை அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா சக்சஸ் ஆயிடுவாங்க. ம். இவங்க அதை விட்டுட்டு நான் ஓடி ஆடி சம்பாதிக்கிறேன், நான் இங்கேருந்து பறந்து பறந்து சம்பாதிக்கிறேன்லாம் போனாங்கன்னா பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், வீட்டுக்கு வருமானம் வராது. அவங்க வருவாயை விட அவங்களோட செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி ஒருத்தரும் செல்ஃபாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்படி ஒரு நம்மளோட ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கு அமைப்பு, ம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொழிலை எடுத்து பண்ணிக்கிறது நல்லது. சரி சரி, இப்போ கூட்டு தொழில் பண்றாங்க இல்லையா, பார்ட்னர்ஷிப். ஒருத்தவங்களோட 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னா ஒருத்தவங்களோடது இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படிலாம்? பொதுவாகவே இந்த கூட்டு தொழிலில் இருக்கிற விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் கூட்டு தொழில் முதல்ல சரிப்பட்டு வராது. ம். சில ஆட்களுக்கு மட்டும்தான் கூட்டு தொழில் சரியா வரும். நான் பிஸ்னஸ் பார்ட்னரால நல்லா சம்பாரிச்சேன்னு சொல்ல வரவங்களும் இருக்காங்க, அவனால தான் சார் நான் நிறைய அவஸ்தைப்பட்டேன்னு சொல்ல வரவங்களும் இருக்காங்க. பொதுவாக லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் நிறைய இருக்கு அப்படின்னா இவங்கெல்லாம் கூட்டு தொழில் பக்கம் திரும்பாம இருக்கிறது நல்லது. ம். இவங்க தனியா தொழில் பண்ணா கூட தப்பிச்சுக்கிடுவாங்க. கூட்டமா நம்ம தொழில் பண்ணலாம், நாங்க ஒரு 4-5 டேரக்டர்ஸ் இருக்கோம், அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்லாம் பண்ணாங்கன்னா பெருசா மாட்டிக்கிடுவாங்க. பாவகிரகம்னா என்ன, ஒரு ராகுவோ கேதுவோ இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணி விட்டுறோம் அப்படின்னா, அந்த வர்ற பார்ட்னரை அவங்க சரியா தான் இருப்பாங்க இண்டிவிஜுவலா பார்த்தா, ஆனா இவரோட சேரும் போது தேவையில்லாத அந்த கிளாஷ் வந்து பயங்கரமா இருக்கும் ம். பிசினஸ்க்குள்ள. அவர் ஒன்று சொல்லுவாரு, இவர் ஒன்று சொல்லுவாரு. இந்த ம். கிளாஷே ம். அந்த பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த விடாம பார்த்துக்கும். ஸோ அதனால மேக்சிமம், ஏன்னா 7ஆம் இடங்கிறது சமூகத்துல நமக்கான பார்ட்னர்ஸ், அது வெறும் மனைவி ஸ்தானம் மட்டும் கிடையாது. 7ஆம் இடங்கிறது நம்ம யாரோட சமூகத்துல எப்படி பழகுறோம், சமூகம் நம்மகிட்ட எப்படி பழகுது, இந்த சொசைட்டியில நமக்கான நிலை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் 7ஆம் இடம் சொல்லும். ஸோ கூட்டு தொழிலில் ஒன்றும் இல்லை, 7ஆம் இடத்தை பார்த்தா நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அங்கே ஒரு ராகு கேது இருக்கு அப்படின்னாலே தேவையில்லாமல் போயிட்டு நம்ம போயிட்டு இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ம். நம்மளே இண்டிவிஜுவலாக பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர், அந்த மாதிரி ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்க. அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் யாருக்கு ரொம்ப நல்லா சக்ஸஸாக ஆகும் அப்படின்னா, 7ஆம் இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கு, இல்லை நிறைய ஆஹ், புனிதமான கிரகங்கள், ஒரு குருவோ சுக்கிரனோ இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு சம்மந்தப்பட்ட தொழிலையோ இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட பார்ட்னர்ஸையோ அவங்க சேர்த்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா
பயங்கரமான சக்ஸஸ் கிடைக்கும். இந்த லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷனில் சேர்ந்தவங்க தான் பெருசாக ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ஹாரோஸ்கோப்பும் அங்கே வேலை செய்யும், அந்த வர்ற இன்னொரு பார்ட்னரோட ஹாரோஸ்கோப்பும் வேலை செய்யும். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தரோட டைம் வீக்காக இருக்கும்போது இன்னொருத்தரோட டைம் அங்கே காப்பாற்றி விட்டுரும். எப்பயுமே இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு விஷயத்த செய்கிறத விட ஒரு கூட்டாக பண்ணும்போது ஒருத்தருக்கு வீக்காக இருக்கும்போது இன்னொருத்தரோட ஸ்ட்ரென்த் அதில் காப்பாற்றிடும். அதனால் இதில் நிறைய அட்வான்டேஜும் இருக்குது. ஆனால் 2 பேருக்கு டைம் வீக்காக இருக்கும்போது தான் அந்த கம்பெனியும் சேர்ந்து வீக் ஆகும். அப்போ பொதுவாக என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ப்ரொப்ரைட்டராக இருக்கோம், நான் தனிப்பட்ட முறையில் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமாகவும், இந்த மாதிரி ஒரு கூட்டு தொழிலாக நான் பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது எல்லாரோட ஜாதகமும் அங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணும் கண்டிப்பாக. இதில் இன்னொன்று, கூட்டு தொழிலுங்கிறது ஒரு பக்கம், குடும்ப தொழில்னு ஒன்று இருக்குது. வழியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, 4 தலைமுறையாக அவங்க அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு பிஸ்னஸை ஒரு 33 வருஷம் நீங்கள் நடத்தி காமிச்சிட்டீங்க அப்படின்னாலே அதை அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ணுறதுக்கான தகுதி வந்தாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் உங்களோட பிஸ்னஸை உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலாம், அவங்க இன்னொரு ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகலாம். அப்போது இப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் வாய்க்கும், இந்த மாதிரியான அமைப்பு யாருக்கு வாய்க்கும்? 5ஆம் இடம் யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ, 5ம் 10ம் யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க எல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி 9, 10, 1, 5, 9, 10 இந்த இடங்கள்லாம் யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ, இல்லை இதில் ஏதாவது ஒரு 2 இடம்னா இப்போ டேட் ஆஃப் பர்த் சொல்கிறீங்களா? ஜாதக கட்டத்தில் நம்ம இன்னும் நம்பர்ஸ்குள்ளேயே போகலை, நம்ம பேசிட்டு இருக்கிறது பூரா வந்து ஜாதக கட்டம். ஸோ இப்படி நான் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கு, அடுத்து தொழில் தொடங்கலாம், இன்னைக்கே எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. என் ஜாதக கட்டத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குன்னா அப்போ நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு இறங்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற காம்பினேஷன்ஸ் இருக்கிறவங்க அடுத்த ஜென்ரேஷன், இப்போ நிறைய அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு 4 தலைமுறை அவங்க ஆரம்பிக்கும் போது 4 தலைமுறை நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போறோம்னு சொல்லி யாரும் ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4ஆவது தலைமுறை 5ஆவது தலைமுறை அதில் வர வருமானத்தை எடுத்து அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, அதில் ஜீவனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரம் அவ்வளோ சூப்பராக கை கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் சம்பாரிச்சு அதை அப்படியே இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதை வந்து இன்னைக்கும் வழிநடத்திட்டு வர்றாங்க. 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே நிச்சயமா தாத்தாவோட பிசினஸை பேரம் பண்ணி தான் தீருவான், அவனுக்கு அது தானா கைக்கு வரும். அதனாலதான் அந்த காலத்துல வந்து அந்த பரம்பரை தொழில் அப்படின்னு சொல்ற காரணம்னா அது அவங்க ஜீன்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டிட்டு இருக்கோம். அவங்க அது ஸ்கில் பேஸ்டு பிசினஸ் தானே எல்லாமே. அப்ப இருந்தது எல்லாமே ஸ்கில் பேஸ்ட். இப்பதான் அக்வைர்டு ஸ்கில், அதாவது ஒரு விஷயத்த நம்ம வளர்த்துக்கிறோம், ஒரு ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிறோம். ஸோ இப்படி சில பேருக்கு வாய்க்கும். அப்படி இருந்ததுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன, உங்க ஹாரோஸ்கோப்பை தெளிவா அனலைஸ் பண்ணிக்கங்க, எனக்கு எது வரும் எது வராது. அதே மாதிரி சனி சில பேருக்கு ஆட்சி உச்சம் நீசம் இப்படிலாம் இருக்கும். சனி ஏதாவது ஒரு நார்மலா, அதாவது இந்த ஆட்சி உச்சம் நீச்சம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஜீவனம் வந்து ஒன்று மிகப்பெரிய முதலாளியா இருப்பாங்க. இந்த ஆட்சி உச்சம்லாம் நடந்துச்சுன்னா ஒன்றும் மிகப்பெரிய முதலாளியா இருப்பாங்க, ஒரு 10,000 பேர் கீழே வேலை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. நீச்சமானாலும் ஒரு பெரிய 10,000 பேருக்கு பெரிய முதலாளியா இருப்பாங்க. இல்லைன்னா இருக்கிறதுலே இவங்க தான் கடைநிலை ஊழியனா இருப்பாங்க அந்த நிறுவனத்துல. 2 வேலையும் காமிச்சிட்டு போயிடும் சனி வந்து. குறிப்பா ரிஷப லக்னக்காரங்க, அவங்களுக்கு சனி நல்ல உச்சமாவோ ஆட்சியாவோ இந்த மாதிரிலாம் இருக்கு, நல்ல ஹை டிகிரியில இருக்குன்னா அவங்க தான் மிகப்பெரிய தொழிலதிபராக ஃபியூச்சர்ல வருவாங்க. ஹாரோஸ்கோப்ல அந்த மாதிரி இருக்குன்னா இண்டஸ்ட்ரியலா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து நடத்துறேன், ஒரு இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட தான் அந்த திறன் உண்டு. கூட நல்ல நல்ல கிரகங்கள்லாம் சேர்ந்துருச்சுன்னா இவங்க அடையிற ரிஷப லக்னம், இவங்க அடையிற எல்லையே நம்மளால. அதுல நிறைய பாதங்கள்லாம் இருக்கும் இல்ல சார்? எந்த பாதமா இருந்தாலும் சரி, அந்த இருக்கிற 3 நட்சத்திரமும் அதுக்கான எலிஜிபிள் உள்ள நட்சத்திரங்கள் தான். இதுல குறிப்பா மிருகசீரிட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க மிஷினரி சம்பந்தப்பட்டது, லைக் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் மிஷினரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியெல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோத்தையும் பார்த்து இதுல எது நமக்கு சரி, எந்த தொழிலை தொட்டா நமக்கு சரியா வரும், எந்த தொழிலுக்கு வீட்டுக்கு பணம் வரும், நான் சம்பாதிப்பேன், எவ்வளோ காலகட்டத்துக்கு சம்பாதிப்பேன். ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை தொடர்ந்து நகர்த்திட்டு கொண்டு போறது தான் பெரிய விஷயம். அந்த ஜீவனம் பண்ணணும். நம்ம ஏதோ ஆரம்பிச்சுட்டு முடிச்சிடக்கூடாது. அப்படி நம்ம சேஃபா டிராவல் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம அளவை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இறங்குறது ரொம்ப சரியா இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த ராசி, இப்போ 12 ராசிகள் இருக்குல்ல, எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து யூஸ்வலாகவே நல்லா இருக்கும்? நார்மலாக செட்டியார்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ்ல ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ராசியில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லுவீங்க? 12 ராசிக்காரங்களும் பிஸ்னஸ்ல இருக்காங்க.
பிசினஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. ஆ. இது மறுக்க முடியாத உண்மை. எல்லா ராசிக்காரங்க, எல்லா இப்ப லக்னத்துக்காரங்க. நீங்க சொன்னீங்கல்ல ரிஷப லக்னம் இது பண்ணா வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த மாதிரி கேக்குறாங்க. அது எதுக்குன்னா ம். ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு தான். இது இருக்கு, நீங்க இன்னும் வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக ரிஷப லக்னத்தை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து சொன்னேன். சரி, பொதுவா இப்போ ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு இது வாய்க்கும்னா, முதல்ல காம்பினேஷன்ஸ் எல்லாம் பேசிட்டோம். இந்த லக்னாதிபதி யாருக்கு கெடாம இருக்கோ ஃபர்ஸ்ட் அவங்க போய் பிசினஸ் பண்றது நல்லது. லக்னாதிபதி கெட்டுருச்சு அப்படின்னா, கெட்டுறதுன்னா என்ன, ரொம்ப ராகு கேதுவோட நெருக்கமா இருக்கிறது, இல்லைன்னா வந்து லக்னாதிபதி போய் 6-8-12 இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இருக்குனாலே இவங்க பிசினஸ்க்கு எலிஜிபிள், பிசினஸ் செய்யறதுக்கு எலிஜிபிள், என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான எலிஜிபிள் பாயிண்ட்டுக்கு உள்ள வந்துடுறாங்க. சில லக்னங்கள் இருக்கு, நான் ராசின்னு சொல்றதை விட சில லக்னங்கள், விருச்சிக லக்னம் குறிப்பா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு பிஸ்னஸை தொடங்குவாங்க, கிடுக்கிடுன்னு லைஃப்ல மேலே வந்துருவாங்க. லைஃப் லாங் அவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது, ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இருக்கிற பிஸ்னஸ்லேயே நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் இல்லை மணி வேல்யூவில் லார்ஜ் ஸ்கேலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். இந்த விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு தான் அது பெருசாக வாய்க்கும். மற்ற லக்னத்துக்காரங்க பண்ணுறதை விட விருச்சிக லக்னத்துக்காரங்க ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பண்ணாங்கன்னா அவங்க கையில் வந்து பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஈஸியாக புழங்கும், அவங்களால ஈஸியாக ஒரு இடத்த வாங்க முடியும், விற்க முடியும். ரைட். அதுபோல் ஒரு துலாம் லக்னத்தில் இருக்காங்க, இல்லை துலாம் ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா இவங்களை அந்த பிஸ்னஸ் பிடிச்சி தள்ளும், எப்படியாவது பிஸ்னஸ் தொடங்கிடுது, எப்படியாவது பிஸ்னஸ் தொடங்கிடுது. காரணம் என்னன்னா, அந்த துலாம் ராசி கட்டமே அந்த அதில் இருக்க சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு தராசு தான். தராசு, ஆமாம். ஆனால் இவங்க யாருமே பிஸ்னஸில் பெருசாக ஜெயிச்சு என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது இல்லை. அந்த ராசி கட்டத்துக்கு உண்டான சிம்பிள் என்னவோ அந்த தராசு சிம்பிள் இருக்கு, ஆனால் இவங்க எல்லாரும் பிஸ்னஸில் போய் அதாவது ஜெயிப்பாங்க பெரிய லெவலில். நான் வந்து இத்தனை கோடி சேர்த்துட்டேன், இவ்வளோ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு இந்த துலாம் லக்னக்காரங்களோ துலாம் ராசிக்காரங்களோ சொல்லவே முடியாது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஸ்னஸே மறைமுகமாக பண்ணலாம் ஒன்று, இல்லை வேற யார் பேர்லையாவது பிஸ்னஸை பண்ணிட்டு இவங்க பேக்கெண்ட்லேருந்து தன்னை ஒரு எம்ப்ளாயி மாதிரி அந்த இடத்துல இருந்துக்கலாம். இவங்க தான் அங்கே எல்லாமே, மெயின் சுவிட்ச் இவங்க தான். பட் இருந்தாலும் அது அவங்க பேரில் இல்லாமல் வேற ஒருத்தர் பேரில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இவங்க பேக்கெண்ட்லேருந்து வேலை பார்க்கலாம். இப்படிலாம் பண்ணாங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்னத்தில் இருக்கவங்க பிழைச்சிப்பாங்க. அதே மாதிரி சில ராஜ லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, கடக லக்னம், சிம்ம லக்னம், இவங்கெல்லாம் பிஸ்னஸில் இருக்கும்போது இவங்கள்ட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் ஹானஸ்ட்டாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஹானஸ்ட்டாக மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஹோட்டல் தொழிலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த கலப்படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது. என்ன நீங்கள் அவங்கள போய் ஆசை வார்த்தை காமிச்சு இப்படிலாம் பண்ணால் லாபம் வரும்னு சொன்னாலும் கூட அவங்க அதுக்கெல்லாம் செவி சாய்க்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் பிஸ்னஸில் பெருசாக ஜெயிப்பாங்க, பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட. உட்கார்ந்த இடத்துல பணம் வருதுன்னு வாங்க இல்லையா, இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில லக்னங்கள், மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், இவங்கெல்லாம் பிஸ்னஸில் ஒரு பெரிய, அதே மாதிரி மகர லக்னம், இவங்கெல்லாம் பிஸ்னஸில் பெருசாக ஜெயிச்சிருவாங்க. இதில் யார் கொஞ்சம் வீக்கராக இல்லை ரொம்ப யோசிச்சு பண்ணணும் அப்படின்னா, தனுர் லக்னம் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் ஒரு பிஸ்னஸை. அதே மாதிரி மீன லக்னம் கடைசியில் பார்த்தீங்கன்னா குரு வீடு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வீக்காக இருக்கும் பிஸ்னஸில். இவங்கெல்லாம் வேற ஏதாவது ஒரு வேலையிலேயே கொஞ்சம் உயரிய போஸ்ட் அந்த மாதிரி தொட்டுருவாங்க, தன்னோட வேலையிலே லேடரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் டாப் பொசிஷன் என்னவோ அதை தொட்டுருவாங்க. ஸோ எல்லாரும் தொழில் எடுக்கிறத விட தொழிலில் ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு சரியாக வருது அப்படின்னா அந்த தொழிலுக்கு தேவைப்படுற ஆட்கள் எல்லாம் இந்த மிச்ச லக்னங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ ராஜ லக்னங்கள் எப்பயுமே ஜெயிச்சிரும். குறிப்பாக கடக லக்னமோ சிம்ம லக்னமோ 10 ரூபா கீழே விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு நின்று ஓட ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பாக சிம்ம லக்னம்லாம் எத்தனை முறை தோத்தாலும் பிஸ்னஸில் தான் இருப்பாங்க, அவங்க அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு எத்தனை முறை தோத்தாலும் சரி அவங்களுக்கு பிஸ்னஸ் விட்டு வெளியில் வரணும்னே தோணாது. இதில் என்னன்னா, சில பேருக்கு தான் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு யோகம் இருக்கும், எல்லாருக்கும் அது கிடைக்காது. 6ஆம் இடம் நல்லா இருக்குன்னா ஒரு லோன் எடுத்து நிச்சயமாக பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டது, நட்சத்திரங்கள்ல வந்து திரு அப்படின்னு இருக்கிறது 2 நட்சத்திரம் தான் இல்லையா? ஒன்று சிவனோட நட்சத்திரம் திருவாதிரை, பெருமாளோட திருவோணம். சரி, அவங்களுக்கெல்லாம் பிசினஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா அது நார்மலா வந்து ரொம்ப மரியாதைக்குரிய நட்சத்திரம்னா சொல்றாங்க. அதனால அந்த மரியாதைக்குரிய நட்சத்திரங்கள் பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப நேரடி பிசினஸ் சரியா வராது. ஒரு உதாரணத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல ஒருத்தர் இருக்காரு, இவர் பிசினஸ் பண்ணலாம். பொதுவா மிதுன லக்னக்காரங்களுக்கு, ஏன்னா மிதுனத்துக்குள்ளதான் திருவாதிரை இருக்கு, மிதுனத்துல இருக்கிறவங்களுக்கு பிசினஸ் வரும்,
பிஸ்னஸ் வராமல்லாம் இல்லை, பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. என்னன்னா இவங்க டியூவல் இன்கம் வர மாதிரி பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் அமைச்சுப்பாங்க. ஆனா அந்த குறிப்பிட்டு நீங்க கேட்ட இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப நேரடியான பிசினஸ் பண்ண முடியாது அவங்களால. இவங்க வந்து ஒரு சைடு ரூட் பிசினஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பேரல் இன்கம் வர பிசினஸ், இல்ல இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப நேர்மறையா இருக்கக்கூடிய பிசினஸ் அவங்களால செய்ய முடியாது. செஞ்சாங்கன்னா தோத்துருவாங்க. செகண்ட் லைன் ஆஃப் பிசினஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கமிஷன் பேசிஸ்ல அப்படி பண்ணாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன, ரொம்ப நான் டாக்ஸ் கட்டி நான் பக்காவா என்னோட பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படியான ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னு பண்ணா திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆனா எனக்கு அதெல்லாம் என்னோட பிசினஸ்க்கு அதெல்லாம் தேவையில்லை சார், டாக்ஸ் எல்லாம் கட்டணும்னு அவசியமே இல்லை, என்னால கேஷ் ரொட்டேஷன்ல என்னால பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு பிசினஸை தொட்டா ஜெயிச்சிருவாங்க. உதாரணம் ஃபிஷிங். எதெல்லாம் வந்து அந்த மாதிரி அக்கௌண்டிங்ல வராதோ அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அது கவர்மெண்ட்டே அலோ தானே பண்றாங்க. ஃபிஷரிஸ்க்கு வந்து அப்படியான ஒரு அமைப்பு இருக்க தானே செய்யுது. சரி, அப்படியே திருவோணத்துக்கு வருவோம். இந்த திருவோண நட்சத்திரம் என்ன அப்படின்னா, உண்மையிலே பணம் அப்படின்னா பெருமாள் தான். நம்ம எல்லாரும் போய் நிக்கிறது அங்கதான் போய் நிக்கிறோம். நமக்கு வாழ்வியலுக்கு தேவையான பணம் எல்லாமே, செல்வம் எல்லாமே வந்து பெருமாள்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இந்த திருவோண நட்சத்திரத்துல இருக்கிறவங்களும் பிசினஸ்ல பெருசா ஜெயிச்சதா கிடையாது. இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல டர்ன் ஓவர் நடக்கும், நல்ல பெருசா பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க பணத்தை யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு வெளியில எடுத்துட்டு போயிடுவாங்க, இல்ல அந்த பணத்தை இவங்க கிட்ட இருந்து திருடிட்டு போயிடுவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணலாம்னா, மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் இவங்க பேர்ல பிசினஸ் வச்சுக்காம இருக்கிறதே நல்லது. அப்ப இவங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா, பட்டும் படாம இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாம் இவங்க எடுத்து பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இல்லாம ஏதோ ஒரு வகையில இவங்களோட நேரடி கண்காணிப்பு இல்லாம இருக்கக்கூடிய பிசினஸை தாராளமா செய்யலாம். நான் ஒரு இடத்துல, ஏன்னா இந்த சந்திரனோட நட்சத்திரங்கள்ல இருக்க ஒரு பெரிய விஷயமே என்னன்னா, பிசினஸ்ல தோத்துட்டா கூட ஊரெல்லாம் டமாரம் அடிச்சிடும். அந்த மாதிரி தெரியற அளவுக்கு அந்த நட்சத்திரம் அந்த வேலையை பார்த்துரும். இவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில பேர் எங்க விழுந்தாங்க எங்க எந்திரிச்சாங்கன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த திருவோண நட்சத்திரத்துல இருக்கவங்க பிசினஸ் ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா ஊர் முழுக்க தெரியும், இவர் விட்டுட்டாரு இந்த பிசினஸ அப்படின்ட்டு. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், ரொம்ப மறைமுகமான பிசினஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது ஒரு ஃபேண்டசியா இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. நாங்க எங்க வீட்டுல பெண்கள்லாம் மதிக்கவே மாட்டோம்னா அங்க காசு நிக்காதுன்னு அர்த்தம். வர மாதிரி தெரியும், பேக் டோர் எங்க பிச்சுட்டு போகுதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த உலகத்தோட 800 கோடி ஜனத்தொகையும் இந்த 11 கரணத்துக்குள்ள அடங்கும். இதை எந்த வீட்டுல செய்யறோமோ நிச்சயமா அங்க பணம் தங்கும். எப்பயுமே வீடு முதல்ல நிசப்தமா இருக்கக்கூடாது, இருந்தாலே பணம் தங்காது. அது பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையா இருக்கக்கூடிய சவுண்ட் எனர்ஜிஸ் இருக்கு அப்படின்னா பணம் அங்க வரும், தங்கும்.